வெல்கம் டு அத்தையம்மா குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம புளிசாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சுவையான புளிசாதம் செய்ய முதல்ல புளிசாத பொடி தயார் பண்ணிப்போம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எதுவுமே கருகாமல் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் முழு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். முழு உளுத்தம்பருப்பு இல்லைனாலும் உடச்ச உளுத்தம்பருப்பு தான் இருக்குனாலும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா வரும். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா காரம் சாரமாக நல்லா சுவையாக வரும் நமக்கு அந்த பொடி. 1/4 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகாவை காம்பு உடைச்சி வச்சுருக்கேன், அது 3 ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு பொன்னிறமாக வருங்க. அடுப்பு சிம்மில் வச்சு வருங்க. அப்போ தான் வந்து நமக்கு கருகாமல் நல்லா டேஸ்ட்டாக வரும். வறுக்கும் போதே அந்த வாசனை உங்களுக்கு நல்லா தெரியும். கருவேப்பிலையும் நல்லா காஞ்சி வரும். நமக்கு காஞ்சி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. அதை ஒரு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, ஆறட்டும். இப்போது இதே கடாயிலே நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிப்போம். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறைய ஆட் பண்ணால் தான் புளிசாதம் நல்லா டேஸ்ட்டாக வரும். எண்ணெய் காயட்டும். நம்ம ஆல்ரெடி வந்து புளிசாத பொடிக்கே வந்து எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இப்போ தாளிப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் உடச்ச உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 4 வெந்தயம் போடுங்க. போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வைங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். புளியோட சாரும் நமக்கு நிறைய கிடைக்கும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. முழு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பொன்னிறமாக ஆகட்டும். சிம்மில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். கொஞ்சம் ஜீரகம் போட்டு காஞ்ச மிளகா 4 போட்டுக்கோங்க. இது நல்லா வறுபட்டட்டும்ன்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுபடட்டும். நம்ம ஊற வச்ச புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சுப்போம் அதுக்குள்ளார. இது நல்லா பொரியட்டும். இப்போ கரைச்சி வச்ச புளியை வந்து இந்த தாளிப்பில் ஊற்றிடுங்க. புளி வாசனை நல்லா போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது இதில் வந்து நான் 2 கப் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சுண்ட வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தான் கிடைக்கும். அதனால் வந்து 2 கப் வந்து நான் இதில் வந்து தண்ணி வச்சு புளியை கரைச்சி வந்து வச்சு ஊற்றிருக்கேன். புளி வாசனை போகட்டும், நல்லா கொதிக்கட்டும். இப்போது பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆல்ரெடி கட்டியாக வச்சுருக்கீங்கன்னா, கட்டி பெருங்காயம் தான் இருக்குன்னா வானலை போட்டு வறுத்து அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை காஞ்ச பெருங்காயத்தூள் வந்து தூளாக தான் இருக்குது அப்படின்னா தூளாக இருந்தாலும் பரவாயில்ல, 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லா வரும். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா தான் அதோடய வாசனை போகும், புளி வாசனை. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். எண்ணெய் பிரியட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து புளி சாதத்துக்கு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து அரைச்சி 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வரும்போது அதில் இருக்க நம்ம ஆல்ரெடி ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை வந்து நான் வறுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. இது நல்லா சுண்டி வரட்டும்ன்ட்டு நான் அதுக்குள்ளே வந்து சாதத்தை வடித்து ஆற வச்சு உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த புளிக்குழம்பு போட்டுக்கோங்க. ரொம்ப சூடலை போட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு போட்டு இதில் கிண்டிக்கோங்க.
நீங்கள் கிண்டும் போதே உங்களுக்கு வந்து உப்பு பதம் பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சு வைங்க. புளி சாத குழம்பு போட்டு கிண்டிட்டு அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா வரும். அவ்வளோதான், நம்ம புளி சாதம் தயார்.